Hello students, welcome to 10th Standard Social Science. In today's video, we are going to see Economics Unit 1, Gross Domestic Product and its Growth and Introduction, Part 3. So, in the last class, we will recall So, what we discussed in the previous class. First, Gross Domestic Product. So, அதை calculate பண்ணக்கூடிய 3 methods என்னென்னு பார்த்தோம். என்னென்ன expenditure method, income method and value added approach method அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. Next, importance of GDP பற்றி பார்த்தோம். GDP எதுக்காக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோம். Next, limitation of GDP. ஸோ இதனுடைய demerits என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா என்ன, GDP வந்து மார்க்கெட்டில் விற்கக்கூடிய பொருள்களுக்கு மட்டும்தான் GDPயில் ஆட் பண்ண முடியும். ஆனால் பேரண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் லவ் அண்ட் அஃபெக்ஷன், நமக்காக செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாம் வந்து நம்மளால் ஜிடிபியில் ஆட் பண்ண முடியாது. அதே போல் நேச்சர் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் திங்ஸையும் நம்மளால் ஜிடிபியில் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் மார்க்கெட்டில் விற்கப்படுறதும் இல்லை, அதுக்கு நம்ம ப்ரைஸும் கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், காம்போசிஷன் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் பார்த்தோம். ஸோ இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டினுடைய 3 வேரியஸ் காம்போசிஷன்ஸ் பார்த்தோம். அதாவது ப்ரொடக்ஷன் செக்டாரை பற்றி பார்த்தோம். என்னென்ன செக்டார்ஸ், பிரைமரி செக்டார்ஸ் அதாவது அக்ரிகல்ச்சரல் செக்டார், செகண்டரி செக்டார் இண்டஸ்ட்ரியல் செக்டார், டெர்ஷியரி செக்டார் சர்வீஸ் செக்டார். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இந்த 3 செக்டார் இருந்தால் ப்ரொடக்ஷன் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் போகலாமா? லெட் வி see contribution of different sectors in GDP of India. ஸோ நம்ம ஏற்கனவே 3 செக்டார் பற்றி பார்த்தோம் இல்லையா. பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் டெர்ஷியரி செக்டார் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த 3 செக்டாரும் நம்ம இந்தியா ஜிடிபியில் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ எது வந்து அதிகமாக இருக்குது, ஒன்னோட ஒன்று அதிகமாக இருக்கா இல்லை ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சர்வீஸ் செக்டார் இஸ் த லார்ஜஸ்ட் செக்டார் ஆஃப் இந்தியா. Gross value added at current prices for service sector is estimated at 92.26 lakh crores in 2018-19. Gross value added is the measure of the value of goods and services produced in an area, industry or sector of an economy. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்தியாவிலே இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் செக்டார் எதுனா அது சர்வீஸ் செக்டார் தான். புரியுதா? கம்பேரிங் டு அக்ரிகல்ச்சர் செக்டார் அண்ட் இண்டஸ்ட்ரி செக்டார் இப்போ லேட்டஸ்ட்டாக டாப்பில் இருக்கிறது சர்வீஸ் செக்டார் தான் சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஏரியாலேயோ ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை ஒரு செக்டார்லேயோ எந்த அளவுக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதோடைய வேல்யூ என்ன, அதை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டேர்மை தான் கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்தியாவில் எது வேல்யூ அதிகமாக இருக்குது, சர்வீஸ் செக்டாரில் தான் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ 2018-19 பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டரோட கிராஸ் வேல்யூ ஆடட் கரண்ட் ப்ரைஸ் லெவல் என்னவா இருக்குது, 92.26 lakhs crores-ஆக இருக்குது. ஸோ இந்த கிராஸ் வேல்யூ ஆடடை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஜிடிபி ப்ளஸ் சப்சிடிஸ் மைனஸ் டைரக்ட் சேல்ஸ் டேக்ஸஸ். ஸோ இந்த ஜிடிபிங்கிறது ஒரு பக்கம், த வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் இன் த டொமஸ்டிக், த வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் இன் த எக்கானமி அப்படின்னு பார்த்தோம். ப்ளஸ் சப்சிடிஸ், அதாவது கவர்மெண்ட் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய மானியங்கள் மைனஸ் நாம் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணக்கூடிய டேக்ஸ். புரியுதா? ஸோ இதைத்தான் கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்கிறோம். India is second largest producer of agricultural products. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது சர்வீஸ் செக்டர்னு பார்த்தோம் இந்தியா. அதே போல் இந்தியா இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ். இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் 7.39% ஆஃப் டோட்டல் குளோபல் அக்ரிகல்ச்சரல் அவுட்புட். அக்ரிகல்ச்சரை கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து 7.39% அதிகமாக இருக்குது. In industrial sector, India's world rank is 6 and in service sector, India's world rank is 8. So, industrial sectorல இந்தியா வந்து 6th rankலையும் service sectorல 8th rankலையும் world levelல இருக்கு. So, comparing to other countries, we are in the top 10 list. Contribution of agricultural sector in Indian economy is much higher than world's average. So, world average விட இந்தியன் எக்கானமியில் அக்ரிகல்ச்சரல் செக்டார் வந்து கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Contribution of industry and service sector is lower than world's average
30% for industrial sector and 63% of service sector. ஸோ வேர்ல்டு லெவல் கம்பேர் பண்ணும்போது நம்ம இண்டஸ்ட்ரியும் சரி சர்வீஸும் சரி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஸோ செக்டார் வைஸ் கான்ட்ரிபியூஷன் இன் ஜிடிபி ஆஃப் இந்தியா. இந்த டேப்லர் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். 1950-51லேருந்து எவ்ரி 10 இயர்ஸுக்கான செக்டர் வைஸ் டெவலப்மெண்ட்டை உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ 50-51லேருந்து 60-61 வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வைஸு ரைஸ் ஆகிருக்கு டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து இந்தியா வைஸ், அதாவது அக்ரிகல்ச்சரில் 50-51ல் 51.81% அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிடிபி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கு 50%. அதே இண்டஸ்ட்ரி அந்த பீரியடில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சர்வீஸ் வந்து 33% இருந்துச்சு. ஆனால் அதே அடுத்து பாருங்கள், எவ்ரி 10 இயர்ஸ் ஆகும்போது உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன் அப்படின்னா பாப்புலேஷன் ஒரு பக்கம் அதிகம் நமக்கு, ரெண்டாவது எல்லா லேண்டுமே வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாமே குறைஞ்சிருச்சு இப்போது. அதனால் அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இப்போ 2017-18 பார்த்திங்கன்னா நம்மளோட டோட்டல் ஜிடிபியில் அக்ரிகல்ச்சரோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 17% தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனால் அதுவே இண்டஸ்ட்ரி சைட் பார்த்திங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்திருக்கு. இப்போ 29% வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த சர்வீஸ் செக்டர் தான் இப்போது 53% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இந்தியாவில் லார்ஜஸ்ட் செக்டார் எது? சர்வீஸ் செக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கீழே பாருங்கள், சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் கொடுத்துருப்பாங்க சோர்ஸ். அதாவது இந்த டேட்டாவை நமக்கு கொடுக்கறது வந்து நம்ம சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படித்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச ரிப்போர்ட் தான் இது. So next we are going to see sector wise contribution of GDP 2018-19. So இப்போ latest 18-19 உடைய sector wise contribution இந்த pie chartல பார்க்கலாம். So it is a pie chart. இதில் ஒவ்வொரு கலருமே ஒவ்வொரு செக்டாரை வந்து நமக்கு காமிக்குது. ஸோ பர்டிகுலராக இந்த 18-19 ஆனுவல் பீரியடுக்குரிய செக்டார் வைஸ் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் 54.4% இருக்கிறது நம்ம சர்வீஸ் செக்டார். ஸோ இதில் ஒவ்வொரு செக்டாரும் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. The diagram shows that sector-wise contribution in GDP of India for the year 2018 and 19. ஸோ இதில் சர்வீஸ் செக்டார் அதிகமாக இருக்குது. அதே போல் நீங்கள் சைடில் பார்த்துக்கிறீங்க அக்ரிகல்ச்சரல் செக்டார், அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஃபிஷ்ஷிங். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ப்ரைமரியில் வந்துடும். அடுத்து இண்டஸ்ட்ரி செக்டார் 29.73% இருக்குது. நெக்ஸ்ட்டு மைனிங் அண்ட் குவாரியிங், manufacturing, electricity, gas, water supply and other utility services இருக்கு. construction, service sector, trade, hotel, transport, communication and services related to broadcasting, financial, real estate and professional services, public administrative, defense and other services அப்படின்னு உங்களுக்கு various sectors ஓட GDP contribution வந்து இங்க கொடுத்திருக்காங்க. Next, sector-wise GDP growth of India 1950 to 2018. ஸோ 1950லேருந்து இப்போ 2018 வரைக்கும் நம்ம ஜிடிபி growth எப்படி இருக்குது செக்டார் வைஸ் அப்படிங்கிறத ஒரு கிராஃபில் பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா, கிராஃபில் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ்னு. ஸோ இதில் எக்ஸ் ஆக்சஸில் வந்து உங்களுக்கு இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, தெரியா, எவ்ரி 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸில் வந்து க்ரோத்து கொடுத்துருக்காங்க, க்ரோத் பர்சன்டேஜ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சரல் செக்டார் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் லைன்ஸ். ஸோ எந்த அளவுக்கு அது வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட்டை காமிக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே போல் இண்டஸ்ட்ரி வந்து ஆரஞ்சு. ஸோ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு ஆஸ் வெல் அஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் லைன் வந்து சர்வீஸ் செக்டார். ஸோ அது எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறத இந்த கிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்கள் புக்கில் தான் இருக்குது, நீங்கள் பொறுமையாகவே பார்க்கலாம். ஆரம்பத்தில் அக்ரிகல்ச்சரல் செக்டார் ஹையில் இருந்துச்சு, ஏன்னா அந்த டைமில் எல்லாருமே வந்து அக்ரிகல்ச்சர் தான் ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. இண்டஸ்ட்ரி வந்து லிட்டில் கான்ட்ரிபியூஷன் தான் இருந்துச்சு. சர்வீஸ் ஓரளவுக்கு மாடரேட்டாக இருந்தது. பட் வந்து இயர்ஸ் போக போக என்னாச்சு, உங்களுக்கு அக்ரிகல்ச்சரல் க்ரோத் வந்து நல்லா டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இண்டஸ்ட்ரீஸ் வந்து கிராஜுவலாக அப்படியே மெயின்டைன் பண்ணி ஒரு சில நேரம் ரொம்ப டவுன் ஆகிருக்கு, பார்த்திங்களா தெரியும். அதே போல்
கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கு. ஆனால் சர்வீஸ் செக்டர் பார்த்திங்கன்னா இப்போ அதுதான் டாப்பில் இருக்குது இல்லையா? இதுதான் இந்த கிராஃபில் நமக்கு தெரியுது. This chart diagram shows that sector-wise contribution in GDP of India for the year 1950 to 2018. Next, economic growth and development. So, next concept நம்ம பார்க்க போகிறோம். As per the economist Amartya Sen, economic growth is one aspect of economic development. இந்த பிக்சரில் இருக்கிறவர் தான் ஒரு எக்கானமிஸ்ட் அமர்த்தியா சென். இவர் 1998 எக்கனாமிக்ஸ்க்காக நோபல் ப்ரைஸ் வாங்கினவர். ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் ஒரு ஆஸ்பெக்ட் தான் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த எக்கனாமிக் க்ரோத்னா என்ன, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஜென்ரலாக பார்க்கும்போது ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே வளர்ச்சின்னு சொல்லுவோம். ஆனால் ரெண்டுக்குமே வேறுபாடு இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சின்ன குழந்தையில பிறந்து இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜாக நீங்கள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் வளர்ந்து வர்றதை க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? 1 வயசு 2 வயசு 3 வயசுன்னு நீங்கள் வளர்றீங்க, ஃபிசிக்கலாக வளர்ந்து வர்றதை நம்ம க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் குழந்தையா இருந்தீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, தவழ ஆரம்பிச்சிங்க, நடக்க ஆரம்பிச்சிங்க, அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிங்க, ஸ்கூலுக்கு போய் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க, எழுத ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஸ்கில் கூடி 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 உங்களை நீங்களே டெவலப் பண்ணீங்க. ஸோ கம்பேரிங் டு யுவர் யங் ஏஜ் அட் ப்ரெசண்ட் நீங்கள் எப்படி இருக்கீங்க, இதைத்தான் நம்ம டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ க்ரோத்னா என்ன, டெவலப்மெண்ட் என்னன்னு புரிஞ்சுதா? ஸோ ஃபிசிக்கலி அது வளர்ச்சி அடையிறத நம்ம க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அன்றைக்கி நீங்கள் குழந்தையா இருக்கும்போது நீங்கள் 0 இருந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களை என்ன செஞ்சிட்ருக்கீங்க, டெவலப் செய்கிறீங்க. இது போல தான் ஒரு கண்ட்ரியோட க்ரோத் என்ன, டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு கண்ட்ரியோட க்ரோத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, பழைய காலத்துலேருந்து இந்த காலத்துக்கு அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, ஸோ பாப்புலேஷன் எப்படி இருக்காங்க, அந்த நாட்டில் ப்ரொடக்ஷன் செக்டார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபிசிக்கலாக தெரிஞ்சுக்கிறது க்ரோத்துன்னு சொல்லுவோம். ஆனால் என்னென்ன நியூ டெக்னாலஜிஸ்லாம் வந்திருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்கும்போது அதை நம்ம டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். Also, United Nations see it like this. Economic development focuses not only on man's materialistic need, but it focuses on all over development or rise in the living standard. So economic development ங்கிறது மேனோட மெட்டீரியலிஸ்டிக் நீடை மட்டும், அதாவது நமக்கு growthக்கு வேணுங்கக்கூடிய இந்த physical இதை மட்டும் நம்ம ஸ்டடி பண்ணுறது கிடையாது. ஆல் ஓவர் டெவலப்மெண்ட், அவங்களோட லிவிங் ஸ்டாண்டர்டுக்கு வேணுங்கக்கூடிய எல்லா தன்மையுமே டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ எக்கனாமிக் growth, it is the quantitative measure which considers the rise in the output produced in an economy or nation in a particular period in its monetary value. The key parameters of economic growth in any economy are its gross domestic product and gross national product, which help in measuring the actual size of the economy. So economic growth அப்படி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு பர்டிகுலர் பீரியடில் மணி வேல்யூ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த கண்ட்ரி ரிச்சாக இருக்கா புவராக இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த கண்ட்ரி புவராக இருந்துச்சு, இப்போ அந்த கண்ட்ரி ரிச்சாக இருக்குன்னா அது க்ரோத் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இதை தெரிஞ்சிக்கக்கூடிய பேராமீட்டர்ஸுங்கிறது என்னென்ன, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டும் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்டும். ஸோ இந்த கண்ட்ரியில் டொமஸ்டிக் ப்ராடக்ட் போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக இருந்துச்சுன்னா க்ரோத் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த வருஷம் வரைக்கும் நம்ம அப்ராடில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ எந்த ஒரு ப்ராஃபிட்டோ ஏர்ன் பண்ணலை, ஆனால் இந்த வருஷம் நேஷ்னல் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது இட் பிகம்ஸ் அ க்ரோத். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஏ பார்டரர் பிக்சர் ஆஃப் அன் எக்கானமி which takes into account an increase in production level or output of an economy along with an improvement in the living standard of the citizen. ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் என்னதான் எக்கானமியோட ப்ரொடக்ஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆனாலும் இன்னொரு பக்கம் சிட்டிசன்ஸோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் இம்ப்ரூவ் ஆகிருக்கணும். ஸோ அவங்களால எந்த ஒரு பொருளையும் வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்கிறோம். It focuses more on socio-economic factors rather than just quantitative increase in production. எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுங்கிறது எந்த அளவுக்கு எத்தனை ப்ராடக்ட்ஸை உற்பத்தி பண்ணுறோங்கிறத விட அது எந்த அளவுக்கு சொசைட்டியில் எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது தான்
economic development. Economic development is a qualitative measure which measures improvement in technology, labor reforms, rising living standards, broader institutional changes in an economy. Economic growth is a quantitative measure. Economic development is a qualitative measure. So, ஒரு பக்கம் என்னதான் production இருந்தாலும் இன்னொரு பக்கம் technology improvement, labor reforms, rising standard of living. So, economically changes இருக்கக்கூடியது தான் வந்து நம்ம economic development. ஒரு economy வந்து develop ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். Human Development Index HDI is apt tool to measure the real development in the economy. So, humans எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்க அப்படிங்கறத கணக்கிடுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு டூல் தான் Human Development Index. ஸோ இதை வச்சு நம்ம ரியலாக டெவலப்மெண்ட் ஆயிருக்குமா இல்லையாங்கிறது நம்மளால் யூகிச்சு சொல்ல முடியும். ஸோ இதுவும் வந்து நம்ம CSO இருக்காங்க இல்லையா, அந்த ஆர்கனைசேஷன் தான் சர்வே மூலமாக எடுக்கக்கூடியது. டிஃப்ரென்சஸ் பிட்வீன் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ எக்கனாமிக் க்ரோத்துக்கும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு இந்த சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ ஒரு சைடு என்ன கொடுத்துருக்காங்க, கம்பேரிஷன் பிட்வீன் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ அதில் டெஃபினேஷன் என்ன, கான்செப்ட் என்ன, நேச்சர் ஆஃப் அப்ரோச் என்ன, ஸ்கோப், term and tenor, applicability, measurement, techniques, frequency of occurrence, government aid. So இந்த டாபிக்ஸில் எக்கனாமிக் க்ரோத்னா என்ன, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பார்க்கலாம். எக்கனாமிக் growth is the positive quantitative change in the output of an economy in a particular period of time. ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியடில் எந்த அளவுக்கு நம்ம அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எவ்வளோ நம்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத குவான்டிடேட்டிவ், இதைத்தான் எக்கனாமிக் க்ரோத்னு சொல்கிறோம். பட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் considers the rise in the output in an economy along with the advancement of HDI index, which considers a rise in living standards, advancement in technology and overall happiness index of a nation. ஸோ அதுவே எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, குவாலிட்டேட்டிவ். ஸோ மக்கள் எந்த அளவுக்கு அவங்க லிவிங் ஸ்டாண்டர்ட் உயருது, டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் அட்வான்ஸ்டாக ஆயிருக்குது, அண்ட் ஹாப்பினஸ் எந்த அளவுக்கு மக்களால் வந்து எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியும் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை எப்படி உருவாகுது. ஸோ இதைத்தான் நம்ம வந்து டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ கான்செப்ட் வைஸ் எக்கனாமிக் க்ரோத் இஸ் த நேரோவர் கான்செப்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் த ப்ராடரர் கான்செப்ட். This is quantitative in nature, that is qualitative in nature. Scope பார்த்தீங்கன்னா rise in parameters like GDP, GNP, FDI, FFI, etc. Sorry, economic growthக்கு நமக்கு என்னென்ன parameters இருக்குது, GDP, GNP ரைஸ் ஆனாலே போதும். ஆனால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எப்படி ரைஸ் ஆகுது, ரைஸ் இன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட், improvement in literary rate, infant mortality rate and poverty rate. நம்மளுடைய வாழ்நாள் அதிகரிக்கிறது ஒன்று, படிப்பறிவு அதிகரிக்கிறது ஒன்று. முன்ன காலத்துல எல்லாம் குழந்தைங்களெல்லாம் வந்து கொன்னுடுவாங்க, குழந்தைங்களை என்னால் வளர்க்க முடியல அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஏற்கப்படக்கூடிய மாற்றங்கள் அண்ட் பாவர்ட்டி ரேட். ஸோ எந்த அளவுக்கு ஏழ்மை வந்து குறைஞ்சிருக்கோ, ஸோ இதைத்தான் நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பாவர்ட்டி அதிகமாக இருக்கும், இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி அதிகமாக இருக்கும், இல்லிட்ரஸி அறிவின்மை அதிகமாக இருக்கும். ஸோ மக்கள் வந்து வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இப்போ ரொம்ப நிறைய பேர் படிச்சுட்டாங்க, குழந்தைகளை வந்து கொல்லக்கூடாது நிறைய சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்து பாவர்ட்டி லைன்லேருந்து வெளியே வர முடியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ டேர்ம் பீரியட் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் க்ரோத்துங்கிறது ஷார்ட் டேர்ம், ஆனால் டெவலப்மெண்ட்டுங்கிறது லாங் டேர்ம். சீக்கிரமாக ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் லெவலில் காட்டினோம்னா அது எக்கனாமிக் க்ரோத்து. இவ்வளோ பெரிய மாற்றங்களை நம்ம வந்து உருவாக்கணுங்கிறது ஷார்ட் டேர்மில் முடியாது, இது லாங் டேர்ம் ப்ராசஸ் தான். ஸோ அப்ளிகபிலிட்டி எக்கனாமிக் க்ரோத்துங்கிறது வந்து டெவலப்டு நேஷன் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுங்கிறது டெவலப்பிங் எக்கானமிஸ்ன்னு சொல்கிறோம். மெஷரிங் டெக்னிக்ஸ் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் க்ரோத் எப்படி கண்டுபிடிக்கலாம், இன்க்ரீஸ் இன் நேஷ்னல் இன்கம். ஆனால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுங்கிறது பர் கேபிட்டா இன்கம் மூலிமா தான் நமக்கு தெரியும், அதாவது ரியல் இன்கம். ஸோ பர்சனல் இன்கம் வந்து அதிகரிச்சிச்சின்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்லலாம், நேஷ்னல் இன்கம் அதிகரிச்சிச்சுன்னா எக்கனாமிக் க்ரோத் இருக்குன்னு சொல்கிறோம். ஃப்ரீக்வன்சி ஆஃப் அக்கரன்ஸ். ஸோ இன் அ சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் வந்து எக்கனாமிக் க்ரோத் வந்து திடீர்னு உயர்வடையும், திடீர்னு வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஆனால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுங்கிறது கண்டினியூஸ் ப்ராசஸ், அதாவது மாற்றங்கள் ஏற்படும் போதெல்லாம் இது வந்து டெவலப்மெண்ட் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, கண்டினியூஸ் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் எய்டு. It is an automatic process, so may not require government support, aid for or
இன்டர்வென்ஷன். எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட் தேவையே இல்லை. ஸோ அது ப்ரொடக்ஷன் அதிகரிக்க க்ரோத் வந்துடும் இல்லையா. ஆனால் டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவங்க கொண்டு வரக்கூடிய பாலிசிஸ், லாஸ், இதுதான் வந்து இந்த டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ ஹைலி டிபெண்ட் ஆன் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் ஆஸ் இட் இன்க்ளூட்ஸ் வைட் ஸ்ப்ரெட் பாலிசிஸ் சேஞ்சஸ். ஸோ வித்தவுட் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அடையணும்னா கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்டல் பாத் பேஸ்ட் ஆன் ஜிடிபி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்தியாவில் வந்து இந்த டெவலப்மெண்ட் பாத் வந்து எந்த அளவுக்கு கடந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். In the development path of India, it first undertook the policy of closed trade. This was to give a trust domestic industries and reduce dependence on foreign products and companies. Trade and interaction with the outside world remained limited. This outlook continued till 1991 when India finally decided to open its borders to free trade and liberalized its economy by allowing foreign companies to enter the India. இந்தியா கடந்து வந்த பாதைகளை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்தியா வந்து க்ளோஸ்டு ட்ரேட் பாலிசியாக ஃபாலோ பண்ணாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து உள்ளே தான் உற்பத்தி பண்ணிக்கணும், அதே போல் உள்ளே தான் விற்றுக்கணும், வெளிநாட்டில் இருந்து எதுவுமே வாங்கக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு க்ளோஸ்டு ட்ரேடாக இருந்துச்சு. அதனால் மற்ற கண்ட்ரியில் இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ எதுவும் பண்ணவே முடியாது. அதுவும் இல்லாமல் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதனால் ஃபாரின் ப்ராடக்ட்ஸோ ஃபாரின் கம்பெனிஸோ ரொம்பவும் இந்தியாவுக்குள்ளே வர முடியலை. அதே போல் மற்ற கண்ட்ரீஸோட ட்ரேட் பண்ணிக்கிறதோ அவங்களோட கான்டாக்ட் வச்சுக்கிறதோ ரொம்பவும் லிமிட்டடாக இருந்துச்சு. ஆனால் 1991 இந்தியாவை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. அதை எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதை பற்றி என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த பீரியட் டைமில் வந்து இந்த பாலிசினால் என்னாச்சு, இந்தியா வந்து அதனுடைய ஃப்ரீ ட்ரேடை வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதனால் யார் வேணாலும் எங்கே வேணாலும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபாரின் கண்ட்ரிஸ் இங்கே வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், நாம் வெளிநாட்டில் போய் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃப்ரீ ட்ரேட் பாலிசியை ஃபாலோ பண்ணாங்க. அண்டு அந்த கண்ட்ரீஸ் எல்லாம் உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு அது லிபரலைஸ்டு பண்ணாங்க. Next, a trust was given to employment generation under the 5-year plans. ஸோ இந்த டெவலப்மெண்ட் உருவாக்குறதுக்காக 5-year plans அப்படிங்கிற பாலிசியை கொண்டு வந்தாங்க. ஸோ ஒவ்வொரு 5 இயர்ஸுக்கும் ஒரு செக்டாரை டெவலப் பண்ணுறதுக்காக, ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு நடவடிக்கைகளை எடுத்தாங்க. ஸோ அப்போ மக்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு கிடைக்கும் இல்லையா, அதுக்காக. This was to make up for a rising population and lagging jobs to observe the increased workforce size. ஸோ நம்ம நாட்டில் பாப்புலேஷன் அதிகம், ஆனால் ஜாப் ரொம்ப கம்மி. அப்படிங்கும்போது நம்ம ஃபாரின் கூட நம்ம ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி வச்சுட்டோம்னா அவங்களோட கம்பெனிஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நம்ம மக்களுக்கும் வேலைகள் அதிகமாக கிடைக்கும். ரூரல் டெவலப்மெண்ட் வாஸ் ஆல்சோ கிவன் இம்பார்ட்டன்ஸ் இன் இந்தியா ஃபார் த இம்பார்ட்டன்ட் கன்ஸ்டிட்யூவன்ட் இட் வாஸ் த இந்தியன் லேண்ட்ஸ்கேப். ஸோ கிராமப்புறங்களை வந்து டெவலப் பண்ணுறதும் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இந்தியாவில் அந்த காலத்தில் வந்து அதிகமாக இருந்தது கிராமப்புறங்கள் தான் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம டெவலப் பண்ணணும். பாவர்ட்டி எலிவேஷன் கேம் அண்ட் கொரோலரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் அ பார்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட் பாத் ஆஃப் இந்தியா. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப வறுமையாக இருப்பாங்க இல்லையா. ஸோ இதை ஒழிச்சாலே இந்தியாவோட முன்னேற்ற பாதைக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுனால அதை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. India inherited a poverty-stricken economy from the British rule, which had destroyed its resource base completely. ஸோ நம்ம பிரிட்டிஷ் ரூல் பண்ண டைமில் வந்து இந்தியா வந்து ரொம்ப வறுமைக்குள்ளே உள்ளாக்கப்பட்டது இல்லையா. ஸோ நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாமே வந்து ரொம்பவே சேதப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ அதனால் நம்ம இந்தியா வந்து ரொம்ப ஒரு பாவர்ட்டி கண்ட்ரியாக மாறிடுச்சு. So the public sector was given significant importance. Private companies and industries were subjected to strict regulations and standards. ஸோ அப்போ இந்த நிலைமையெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பப்ளிக் செக்டர், அதாவது கவர்மெண்ட் செக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ப்ளஸ் ப்ரைவேட் கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கும் வந்துட்டு என்ன பண்ணாங்க, ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது இல்லாமல் அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக ரெகுலேஷன்ஸும் ஸ்டாண்டர்ட்ஸும் நீங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெகுலேஷன்ஸோட பெர்மிஷன் கொடுத்தாங்க.
It was believed that government was sole protector of the people and would work towards social welfare. ஸோ இதனால் என்னாச்சு, பப்ளிக் செக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம், கவர்மெண்ட் தான் அந்த ஹோல் எக்கானமியோட சோல் ப்ரொடெக்டராக இருக்குது. அப்போ தான் சோஷியல் வெல்ஃபேர் வந்து எல்லாரையும் போய் சேரும். இந்தியா ஹேஸ் sustained rapid growth of GDP for most of the last 2 decades, leading to rising per capita incomes and reduction in absolute poverty. ஸோ இதனால் என்னாச்சு, ஜிடிபியோட growth வந்து ரொம்பவே அதிகமாச்சு. இந்த 20 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபி அதிகமாகிடுச்சு, பெர் கேபிட்டா இன்கம்ஸ் வந்து ரொம்ப ரைஸ் ஆகிடுச்சு, பாவர்ட்டிங்கிறது வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. Per capita income have doubled in 12 years. In per capita income, placing India comes just inside the middle income country category. Life expectancy at birth is 65 years and 44% of children under 5 are malnutrition. ஸோ ஒரு மனுஷனோட ஆயுட்காலம் வந்து 65 இயர்ஸ்னு நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ வந்து குறைஞ்சிருச்சு இல்லையா. 100 இயர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து 65 இயர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு. அதில் சில்ட்ரன் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க 44% குழந்தைங்க வந்து மால் நியூட்ரிஷனாக இருக்காங்க, அதாவது ஊட்டச்சத்தே இல்லாத குழந்தைங்களாகவும் இருக்காங்க. The literacy rate for the population aged 15 years and above is only 63% compared to 71% figure for lower middle income countries. ஆனால் என்ன ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா 15 இயர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து 63% தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு படிப்பறிவு கிடைக்கிது. அதாவது மற்ற நாடுகளில் சாதாரண மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் 71% ஆஃப் சில்ட்ரன்ஸ் லிட்ரஸி ரேட் அட்டென்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் 63% சில்ட்ரன் தான் வந்து லிட்ரஸி ரேட் வந்து அட்டென்ட் பண்ண முடியுது. India has followed a different path of development from many other countries. ஸோ மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியா வந்து டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு பாதையை உருவாக்குறதுக்கு பல வழிகளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. புரிஞ்சுதா? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட்ஸ் இல்லையா. ஸோ ஜிடிபினா என்ன, அதனுடைய செக்டர் கான்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ இந்தியா கடந்து வந்த பாதைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். குயிக் சம்மரி, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் இன் ஜிடிபி ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியா ஜிடிபியில் வந்து இந்த 3 செக்டார் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ஒரு டேபிள், ஒரு பை சார்ட், ஒரு கிராஃப் மூலியமாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு செக்டார் வைஸ் கான்ட்ரிபியூஷன் இன் ஜிடிபி ஆஃப் இந்தியா பார்த்தோம். எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் என்னென்னங்கிறத செப்பரேட்டாக பார்த்தோம். டெவலப்மெண்டல் பாத் பேஸ்ட் ஆன் ஜிடிபி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பற்றி நம்ம இவ்வளோ நேரம் டீட்டெயிலாக பார்த்தோம். Today's assignment, what is mean by gross value added, GVA? And 5 mark question, write any 5 differences between the economic growth and development. So students, find the answers, learn and write. Thank you students.